Bismillahirrahmanirrahim. அல்லாஹ்வின் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நான் சியாக் என்ற இடத்தில் உக்பா இப்னு முஹைத் என்பவரின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். அவ்வழியாக ஹிஜ்ரத் சென்று கொண்டிருந்த அண்ணனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் வந்து, எங்களுக்கு பால் தருகிறீர்களா என்றார்கள். அதற்கு நான், இவை அடுத்தவரின் ஆடுகள், என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார், ஆகவே எப்படி தர இயலும் என்றேன். சரி, குட்டி ஈனான மறுக்கை ஆட்டை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள். அப்படி ஒரு ஆட்டை நான் தந்ததும் அதன் மடியில் அண்ணலார் தனது திருக்கரத்தால் தடவியதும் அது பாலால் பெருகி விரிதானது. அதிலிருந்து ஒரு கோப்பை நிறைய பாலை கலந்து இருவரும் குடித்துவிட்டு பிறகு எனக்கும் தந்தார்கள். பிறகு ஆட்டின் மடுவை பார்த்து சுருங்கிவிடு என்றார்கள். அது உடனே சுருங்கி பழைய நிலைமைக்கு வந்தது. ஒரு பரலை பற்றி, உங்களில் யாருக்காவது தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அதற்காக சரிதாசனம் செய்திருந்தேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தொழுகையின் பொழுது வாஜிப் ஏதாவது மறதியாக ஈடுபட்டால் அல்லது வாஜிப் மற்றும் ஃபர்லான விதிகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டால் சரிதாசனம் செய்வது வாஜிபாகும். சரிதாசனமின்றி தொழுகை நிறைவு பெறாது. ஒரு சுன்னத்தை பற்றி, மழை வேண்டி இரு கரம் உயர்த்தி இந்த துஆவை அல்லாஹ் ஓதினார்கள். அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா. இறைவா, எனக்கு மழையை தருவாயாக என்பதை 3 தடவை ஓதினார்கள். ஒரு முக்கியமான சிறப்பு, உங்களில் எவர் வீட்டிலேயே உணவு செய்துவிட்டு பள்ளிவாசல் வருகிறாரோ அவர் வீடு திரும்பும் வரை தொழுகைக்கான நன்மை கிடைத்துக் கொண்டு இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். உலகத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அறிந்து கொள்க, நீங்கள் தான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படுகின்றீர்கள். ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோர் இருக்கின்றார்கள். எவன் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கின்றார். அல்லாஹ் எவ்வித தேவையற்றவன், நீங்களோ தேவையுடையவனாக இருக்கின்றீர்கள். மறுமையை பற்றி, கௌசர் என்பது சோளத்தின் ஒரு நீரோடையாகும். அதன் இரு கரைகளும் தங்கத்திலானவை. முத்து மற்றும் மாணிக்கத்தால் வடித்தோடுகின்றது. அதன் மண் கஸ்தூரியை விட மனமானது. அதன் தண்ணீர் தேனை விட மதுரமானது, பனியை விட வெண்மையானது என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். நபியை மருத்துவம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முகத்திலும் தலையிலும் வீக்கம் ஏற்பட்டது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். உடனே அண்ணலார் அவர்களின் வீட்டிற்கு சென்று வலியுள்ள இடத்தில் துணியை போட்டு அத்துணிக்கு மேலாக தமது திருக்கரத்தை வைத்து 3 முறை இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம அஹ்திஹி அன்ஹா சூஅஹு வ ஃபஹ்ஷஹு பி தஅவதி நபியிக தய்யிபில் முபாரக்கில் மக்கீனி இந்தக பிஸ்மில்லாஹ். இதையே ஓதிக்கொள்ளுமாறு கூறினார்கள். பிறகு 3 நாட்கள் வரை அவர்கள் இவ்வாறு ஓதிட வீக்கம் அடைந்து சுகமானது.